கொஞ்சம் வெக்கமாக தான் அடிக்கி பிரச்சனை இல்லை. வெக்கத்தை பார்த்தா வளரலாமா? இதுதான் நான் வாங்கினது. இது என்னன்னு சொன்னால் கைஸ், லுக் அட் தி ஷாப். ஓகே, ஷுமக்னு சொல்கிற இந்த ஷாப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி தான் வந்துட்டிருக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:45 நைட்டுக்கு. 12:20க்கு நான் இடத்த வந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் எத்தனை 20 நிமிஷம் எனக்கு இதை வாங்கி எடுக்கிறதுக்கு லைனில் நின்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். என்ன வாங்கினேன்னு காட்டுறேன். ஷவர்மா, மிக்ஸ் ஷவர்மா வாங்கியிருக்கிறேன். எப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த கடை பயங்கர ஃபேமஸ்ன்னு சொல்லி டிக்டாக்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ரெடியாக போங்க போலியில் நிற்கிறதுக்கு எந்த டைம் போனாலும் சொல்லி. நைட் 3 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுறேன். அதான் நைட்டுக்கு என்னடா கணமிடிக்கின்னு இங்கே வந்தால் பாருங்கள் போலின்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் லாரன்ஸ் அவென்யூவில் இருக்குது. நீங்கள் டிவிபியில் வந்து லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட்டில் இறங்கி அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே வரக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஷுமக் ஈராக்கி சாக்கோல் கிரில்னு சொல்லி போட்டிங்கன்னு சொன்னால் கூகுள் மேப்பில் காட்டும். ஸோ இந்த மிக்ஸ் ஷவர்மாக்கு $10.9, தந்தூரிக்கு $1. ஸோ கிட்டத்தட்ட $12. $12 பரவாயில்ல. சைஸை பார்த்தீங்களா? இந்த ஃபேஸை விட பெருசாக இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ், நம்மளை மாதிரி காரில் வச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு போல். பாருங்க, பெரிய அளவு நப்கின் எல்லாம் தந்துருக்காங்க. வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், சைஸை பாருங்கள். லெட்ஸ் ஹேவ் அ பைட். ஓகே, பக்கத்தில் வேணால் ஒரு குரூப் ஒன்று வந்துருந்து சாப்பிட்றாங்க. 2 வழியெல்லாம் 2. நினைக்க மிக்ஸுக்குள்ளே எல்லாம் போடுறாங்கன்னு. சிக்கன், மட்டன், பீஃப் எல்லாமே போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேவைன்னு சொன்னால் தனித்தனியாக சிக்கனு கொண்டு சிக்கனு தனியாக இல்லாட்டி மட்டன் தனியாக கூட வாங்கிக்கொள்ளலான்னு நினைக்கிறேன். நான் ஏன் மிக்ஸ் எடுத்தேன்னா, எனக்கு முன்னுக்கு இருக்கிறவன் மிக்ஸ் எடுத்தான், அதுக்கு முன்னுக்கு இருக்கிறவனே மிக்ஸ் தான் சொன்னான். அப்போ மிக்ஸ் ஃபேமஸ்ன்னு நினைச்சு மிக்ஸ் எடுத்தேன். நான் நல்லா இருக்கும். எல்லோரும் ஜூஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. வாங்க பார்ப்போம். ஜூஸினஸ்ஸை காணலை, பாருங்க பார்ப்போம். மற்றது இந்த அவுட்டர் லேயர் இருக்குது தானே, இது தோசை மாதிரி நல்ல கனமாக இருக்குது. தோசை மாதிரி இல்லை, ஆனால் தோசையோட திக்னஸ் இருக்குது, நல்ல பெரிய திக்னஸ் இருக்குது. இந்த மட்டன் ஃபெட்டெல்லாம் வருது, நல்லா இருக்கு. ஒரு 3/4 தின்றது பூரா உண்மையான ஷவர்மாட சைஸுக்கு வந்துருக்குது. ஓகே, நல்ல பெருசு. அதாவது $12 உண்மையாலே வர்த்து தான். ஓகே, நல்ல சைஸில் நல்ல பெருசு, குவான்டிட்டி நல்ல பெருசு. சில இடத்துல ஷவர்மா வாங்கினா அந்த மீட்டெல்லாம் சைடில் வச்சு போட்டு ஃபுல்லாக அந்த மரக்கறியெல்லாம் நிரப்புவாங்க. ஆனால் இதில் மீட் நிறைய இருக்குது. எல்லா பைட்டுக்கும் ஃபுல்லாக மீட் வருது. ஸோ $12 வர்த்து தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டில் வரணும். ஓகே கைஸ், ஓவராலாக நான் இதுவும் ஒன்று எடுத்துருந்தேன். ஓவராலாக எனக்கு டோட்டல் பில் 14 சம்திங் கொஞ்சம் வந்துக்கு. ஸோ ஓவரால் அன்னைக்கு எவ்வளோக்கு மார்க்ஸ் கொடுப்பேன்னு சொன்னால், லைக் பயங்கர வேர்ட் கொடுக்குற காசிக்கு பயங்கர வேர்ட். ஷவர்மாட டபுள் சைஸில் இருக்குது. அடுத்தது அதுட்டு அந்த ரேப் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கனமாக இருக்குது. ஓகே, நல்லா கனமாக இருக்குது. நிறைய மீட் வச்சுருக்காங்க. ஓகே, போதிய அளவு மீட் வச்சுருக்காங்க. கொடுக்குற பணத்துக்கு வேர்ட். டேஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 10க்கு 8 கொடுப்பேன். வேறு லெவலில் இருக்கான்னு கேட்டால் நல்லா தான் இருக்குது. நான் ஒரு 10க்கு 8 கொடுப்பேன். டேஸ்டியாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கு நிற்கிற கூட்டத்துக்குரிய ஹைப்புக்குரிய 10 out of 10 இல்லாட்டி 9 out of 10 இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆனால் நல்லா இருக்குது, வேர்த்தாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, எல்லாம் இதாக இருக்குது. நான் நினைச்சேன் அந்த ஜூசினஸ் கொஞ்சமே காணாமல் இருக்குது. மேபி லேட் நைட் ஆகினத்தாலேயோ என்னென்னு தெரியும். அந்த மீட்டில் ஜூசினஸ் இல்லை, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டுக்கு எந்த பஞ்சமும் இல்லை, வேறு லெவல் டேஸ்ட் ஆகி. நான் இதுக்கு ஒரு 10க்கு ஒரு 7.5 இல்லாட்டி 8 கொடுப்பேன்.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்காப்ரோவில் இருப்பீங்கன்னு சொன்னால் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையாக நல்லா இருக்குது. ஈராக் ஷாப்புன்னு நினைக்கிறேன், நிறைய வச்சுருக்காங்க. சிலாக்கள் இப்படி பெரிய சகன்லேலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது இது ஹலால் தான். ஸோ நீங்கள் ஏதாவது இந்த சரௌண்டிங்கில் இருப்பீங்கன்னு சொன்னால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பேர்த் தான். ஓகே, $14 வேறு லெவல் பேர்த். நான் ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை, ஹாஃபை தான் சாப்பிட்டுருக்கேன். ஹாஃப் அணி போய் தான் சாப்பிட்ணும். எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டு ஹாஃப் ஒரு முக்கால்வாசி இருந்தாலே வயிறு நிறைஞ்சிரும். எனக்கு கூட சாப்பிடே இல்லை, முக்கால்வாசி தான் இருந்தாலே வயிறு நிறையிற அளவுக்கு நல்ல குவான்டிட்டி, டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. இந்த ஜூசினஸ் எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி பெஸ்ட்டான ஸ்காப்ரோவில் நீங்கள் சாப்பிட்ட நல்ல பெஸ்ட்டான ஸ்பாட்ஸ்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ட்ரை. பை.